இவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்த நாட்டில் நச்சுப் பாம்பாய் நுழைந்தான் சூரன் என்கிற வணிகன். வஞ்சகமாக வீரனை சிறைப்பிடித்து ஆட்சியையும் கைப்பற்றினான். ஒரு நாள் சிறைப்பிடித்த வீரனை சபைக்கு இழுத்து வரச் செய்கிறான். எதற்காக உன்னை சபைக்கு இழுத்து வரச் சொன்னேன் தெரியுமா? வணிகனாக என் நாட்டினுள் நுழைந்து கோழையைப் போல் ஆட்சியை கைப்பற்றிய உனக்கு வீரத்தை பார்க்க ஆசை வந்திருக்கும், சரிதானே? வீரம்? உன் மக்களின் வீரம்தானே உன் வீரம். வீரம் என்கின்ற பெயரில் மாட்டை அடக்குவதுதானே நீங்கள் கொண்டாடும் ஜல்லிக்கட்டு. மாட்டிற்கும் வீரத்திற்கும் என்ன உறவு? ஆணிரை கவர்தல் என்றால் என்னவென்று தெரியுமா? எதிரி நாட்டு மன்னனின் மாடுகளை போரிட்டு கவர்ந்து வருவதுதான் ஆணிரை கவர்தல். ஆணிரை மீட்டல் என்றால் என்னவென்று தெரியுமா? அவ்வாறு இழந்த மாடுகளை போரிட்டு மீட்டு வருவது ஆணிரை மீட்டல். இதில் வீரப் போரிட்டு மடியும் ஒவ்வொரு வீரனுக்கும் நடுகள் வைத்து கொண்டாடுகிறவர்கள் நாங்கள். மாடுகளை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் ஒரு அங்கம்தான் ஜல்லிக்கட்டு என்கிற ஏறுதழுவல் விளையாட்டு. இனியாவது எங்கள் கலாச்சாரத்தில் கேள்வி கேட்கும் முன் எங்கள் இலக்கியச் சுவடிகளையும் வரலாற்றுச் சுவடிகளையும் எடுத்து படியுங்கள். இதில் எங்கள் அறிவியலும் அடங்கியிருக்கிறது.